தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/3/2025 வெள்ளிக்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 10:22 வரை பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் நல்ல கருத்து. நட்சத்திரங்கள் 27 உங்களுக்கு தெரியும். அதில் உத்திரம்னு ஒரு நட்சத்திரம், ஒரு அற்புதமான நட்சத்திரம். அதில் முதல் பாதம் சிம்மராசியில் இருக்கும், 2, 3, 4 பாதம் கன்னிராசியில் இருக்கும். அதில் பிறந்தவங்க எப்படி குணம் அப்படிங்கிறத முன்னாடியே கணித்து வச்சிருக்காங்க. உத்திரமாம் விண்மீனில் பிறந்த மாந்தர் உன்னதமாய் சூரியனின் ஆதிக்கத்தார். ஏன்னா கார்த்திகை உத்திராடத்தில் பிறந்தா முதல்ல சூரிய திசை வரும். சூரியனுடைய ஆதிக்கத்தில் உள்ள நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். இத்தரையில் மனவலிமை பெற்ற மாந்தர். ரொம்ப அவங்களுக்கு மனவலிமை இருக்கு, ஆனால் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, பயந்தவங்க மாதிரி இருப்பாங்க. இனிய குணம், அறிவாற்றல் கொண்டிருப்பார். நல்ல அறிவாற்றல் அவங்ககிட்ட நீங்க ஒரு ஏதாவது ஒரு யோசனை கேட்டால் யோசனை சொல்வதில் அசகாய சூரராக இருப்பார்களாம். சற்று கொஞ்சம் முன்கோபம் வந்த போதும், முன்கோபம் கொஞ்சம் வரும், இருந்தாலும் சரி செய்து கொள்வார்கள். குடும்பம் தண்ணீர் சரி பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா அந்த உத்திர நட்சத்திரத்துக்கு அப்படி ஒரு குணம் உண்டு. சரி செய்து கொள்வார்கள். குடும்பம் தன்னில் ஒற்றுமையை ஏற்பதற்கு வழிவகுப்பார். குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க, கன்னிராசிக்காரர்கள் ஈடுபட்டு ஒற்றுமையாக்கி விட்டுருவாங்களாம். அடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி சரி பண்ணி போயிடலாம், நமக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒற்றுமையை வழிவகுக்க ஒரு 3 சகோதரர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் சண்டை வருது. அதில் யாராவது ஒருத்தர் கன்னிராசியில் உத்திரத்தில் இருந்தால் அவர் பஞ்சாயத்தில் ஈடுபட்டார்னா அது வெற்றி பெறும். ஆகையினாலே ஒற்றுமையை ஏற்பதற்கு வழிவகுப்பார். உயர் நிலையை 30 மேல் அடைவார். உண்மை 30 வருஷத்துக்கு அப்புறம் அடைவார்களா. ஏன் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சனி ஒரு கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போகுது. இப்போ கும்பத்தில் இருக்கு, கும்பத்தில் ஒரு 2.5 வருஷம் இருந்துச்சுன்னா அடுத்து மீனத்துக்கு போகும். இப்படி 12 கட்டத்துக்கு வர்ற போது 12, 2, 24, 12, 6, 30 ஆண்டுகள் வரையில மீண்டும் பழைய இடத்துக்கு சனி வந்துருது. ஆகையினாலே தான் 30 ஆண்டுகள் வாழ்ந்தவனும் இல்லை, 30 ஆண்டுகளில் தாழ்ந்தவனும் இல்லைன்னு ஒரு பழமொழி. ஆகையினாலே இந்த கன்னிராசிக்கு எப்படின்னா சனி 6ஆம் இடத்துக்கு அதிபதி, 5ஆம் இடத்திற்கும் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானம் பாக்கியஸ்தானங்களுக்கு அதிபதியான ஒரு கிரகம் மீண்டும் அதே இடத்துக்கு வருகிற பொழுது வாழ்க்கையிலே மிகுந்த உயர்வு கிடைக்குமா. அதனாலே உத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் இது போன்று குணம் பெற்றவர்கள் என்பதை எடுத்துரைத்து இனி 12 ராசிகளுக்கான பலன்களை வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். மனப்போராட்டமும் பணப்போராட்டமும் ஏற்படுகின்ற நேரம். மகிழ்ச்சி ஏற்பட மற்றவர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். யாருக்கேனும் நீங்கள் நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். உத்தியோகத்திற்கு கூட உங்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். வருமானத்தை காட்டிலும் செலவுகளே கூடும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளிலிருந்து விடுபடுகின்ற நாள். பெண் குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் கொஞ்சம் செலவிடுவீர்கள். கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாம். லாபஸ்தானத்திலே சூரியன், புதன், சுக்கிரன், ராகு 4 கிரகங்கள் இருப்பதனாலே உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் சுயதொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பார்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு நல்ல விதமாக கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றியும் சிந்திப்பீர்கள். 2 செவ்வாய் இருப்பதால் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் வாங்கியதிலிருந்து மீள வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்று நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிழமை வெள்ளி என்பதனாலே பெண் தெய்வ வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு சுற்றுப்பயணத்திலே ஆர்வம் காட்டுவீர்கள். ஆன்மீக சுற்றுலாக்களுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு அது அமையும். குடும்பத்தோடு உல்லாச பயணங்களை மேற்கொள்வீர்கள். 10 உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருப்பதனாலே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும், பணப்புழக்கம் ஏற்படும். செலவுகள் கூடினாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். செய்தொழிலில் இருந்த மந்த நிலை இப்பொழுது மாறப்போகின்றது. குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். அதே நேரத்தில் 4 கேது இருப்பதனாலே ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் வரும். மருத்துவ செலவு உண்டு.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் கூட லாபஸ்தானத்தில் குரு. எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது. துன்பங்கள் தூளாகும் நாள் என்று கூட சொல்லலாம். தொகை வருவதில் தாமதம் ஏற்பட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு புதிய வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கலாம். அயல்நாட்டு பயணத்தில் தடை இருப்பவர்களுக்கு அது கைகூடலாம். அதே நேரம் 9ஆம் இடத்திலே ராகு புதனோடு இருக்கின்றார். வாகன யோகம் உண்டு. பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். அந்த முயற்சியும் கைகூடக்கூடிய விதத்தில் இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்மராசி நேயர்களே, மனப்பயமும் மனக்கலக்கமும் அதிகரிக்கின்ற நாள். சனியின் பார்வை இருப்பதனாலே சஞ்சலங்கள் அதிகரிக்கும். எதையும் செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை இருக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். என்ன இருந்தாலும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. விரயங்களே உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை ஒரு சிலருக்கு பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். அருகில் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டாம். இன்று வழிபாட்டின் மூலம் உங்கள் வளர்ச்சியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க செவ்வாய் உறுதுணையாக இருக்கிறது. 10லே செவ்வாய் இருக்கின்றார். செவ்வாய் தைரியகாரகன். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேற வேண்டுமானால் குருவின் பார்வை உங்களுக்கு தேவை. அந்த குரு இப்பொழுது உங்கள் ராசியை பார்ப்பதனாலே இன்று இல்லந்தேடி சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, 8லே குரு இருக்கின்றார். உத்தியோகத்திலே உங்களுக்கு சில சிக்கல்களும் பிரச்சனைகளும் வரலாம். உடன் இருப்பவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மேலதிகாரிகள் கூடுதலாக உங்களுக்கு பணிச்சுமையை கொடுப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். 6ஆம் இடத்திலே ராகு. எனவே பொருளாதாரம் சிறப்பாக இருந்தாலும் கூட மனமீதி குறைவாகவே இருக்கும். எந்த முயற்சியில் சென்றாலும் தடை இருக்கிறது. இல்லத்திலும் உள்ளவர்களும் நம் சொற்படி கேட்கவில்லையே, பிள்ளைகளாலும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வருகிறது என்றெல்லாம் கவலைப்படுகிற விதத்தில் தான் இந்த நாள் இருக்கிறது என்பதனாலே இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியில் சந்திரன் குரு பார்க்கின்றார். குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே நீங்கள் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். தொழில் கூட்டாளிகள் வருமானம் உயர வழிகாட்டுவார்கள். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கல்யாண கனவுகளும் நனவாகலாம். உதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி அவர்களுடைய வேலைக்காகவோ அல்லது வெளிநாடு பயணத்திற்காகவோ நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. அஷ்டமத்தில் செவ்வாய் இருந்தாலும் அதன் பார்வை 2லே பதிவதனாலே பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கிறது. பூமி வாங்கும் யோகம் அல்லது வீடு கட்டும் மனை கட்டும் யோகங்கள் கூட உங்களுக்கு உண்டு. இந்த நாள் ஒரு மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 6லே குரு, 7லே செவ்வாய், 3லே சனி. முன்னேற்ற பாதையில் சில தடைகளும் தாமதங்களும் வரலாம். தேக நலனில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்காது. அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையாமல் இருக்க வேண்டுமானால் கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய் 7ல் இருப்பதனாலே பண்பகை கொஞ்சம் அதிகரிக்கின்ற நேரம். எனவே அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்திலே ராகு சூரியனோடு இருப்பதனாலே தாயின் உடல்நலத்தில் மிக மிக கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்களில் சில தகராறுகள் வரலாம். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக அமையாது. எனவே நீங்கள் இன்று வழிபாட்டில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். மகர ராசி நேயர்களே, குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவதனாலே குழப்பங்கள் அகலும். தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகள் வெற்றி கொண்டு தொகை கேட்ட இடத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கின்ற தகவல் நிறைய உண்டு. அன்பு நண்பர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை உங்களுக்கு மேலதிகாரிகள் வழங்குவார்கள். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கலாம். 6ல் செவ்வாய் இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். கடன் சுமை ஒரு புறம் குறைந்தாலும் கூட புதிய கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. இருந்தாலும் அது சுபக்கடனாகவே இருக்கும். அதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது இல்லம் கட்டுவதற்காகவோ வாங்குவதற்காக இருக்கலாம். 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். இன்று இனிய நாள்.
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம், ஆரோக்கிய தொல்லை உண்டு. பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். பக்கத்தில் இருப்பவர்களாலும் சிக்கல்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். வேலைப்பழுவை கூட்டுவார்கள். அதே நேரத்தில் உங்களால் செய்ய முடியவில்லையே என்று கொடுத்து அதன் மூலமும் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். 2இல் ராகு இருப்பதனாலே கொடுத்த வாக்கையும் உங்களுக்கு காப்பாற்ற இயலுமா என்ற சந்தேகம்தான். யாருக்கேனும் வாக்கு கொடுத்தால் கொடுக்கும் முன் ஒரு கணம் சிந்திப்பது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் நாள். பயணங்களாலும் பலன் கிடைக்கும். பக்கத்தில் இருப்பவர்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். புத சுக்கிர யோகம் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் வாங்க மகிழ்வீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் ராசிநாதன் குரு 3ஆம் இடத்தில் பரிவர்த்தனை. முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்க உதவும் இடம் 3ஆம் இடம். அந்த இடத்தில் உள்ள கிரகநிலை சாதகமாக இருப்பதனாலே நீங்கள் எதை தொட்டாலும் இந்த தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தில் நல்ல ஊதிய உயர்வுடன் கூடிய ஒரு பதவிகள் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.